ஏம்மா 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 இங்க வாங்க. ஏம்மா சரோஜினியை கூட்டிட்டு வந்துட்டேன். வாமா சரோஜினி, என்ன பிரச்சனை? எதுக்கு அப்படி போன தனியா? எதுவா இருந்தாலும் யார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மா எங்களோட பத்தி என்ன நினைப்பாவ? நீ இப்படி தனியா ஓடி இருக்கிய? உன் பிரச்சனையை சொல்லதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆள் கூடவே இல்ல. யார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், இல்லன்னா ரோசா வீட்டுல தானே இருந்தா அவட்ட சொல்லி இருக்கலாம். சரி, எங்களுவே யார்ட்டையும் தான் சொல்லதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் வயசு பிள்ளைதான் அந்த யாமினி பிள்ளை, இல்லன்னா அவட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். இந்த வீட்ல தான் ஒருத்தட்டையும் சொல்லக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் அக்கா காரி பக்கத்து வீட்ல தான் இருக்கா. அவட்ட போயாவது உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி இருக்கலாம்ல. எதுக்கு இங்க இருந்து ஒத்தையில உங்க அம்மா வீட்டுக்கு வரணும்? தப்புதான், மன்னிச்சுக்கிடுங்க. ஒத்த வார்த்தை மன்னிப்புன்னு கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிருமா? அது என்ன வீட்ல யார்ட்டையுமே சொல்லாம ஓடுற பழக்கம்? நாங்களாம் உன்னைய காணோன்னு தேட மாட்டோமோ? இந்த வீடு எனக்கு பிடிக்கல, நான் இனி எங்க அம்மா வீட்ல தான் இருப்பேங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்படின்னா யார் உன்னைய தேட போறா? யார் தேடி வர போறா? எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடுனா? ஏல குசுப்பு, அத நான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்லத்தே, யாம் நீ இவளை காணோன்னு தேடிட்டு இருந்த உடனே என்கிட்ட தான் வந்து கேட்டா இவளை எங்கன்னு. நான் பதறி போயிட்டேன். செல்லம்மா உடனே அவ அக்கா காரி வீட்டுக்கு ஓடுனா. நாங்களாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு இடமா தேடணும் தே. தேடி அவ வீட்டுல இல்லன்னா உங்களை கூப்பிட்டு கேட்டேன், எங்க போனாலும் சொல்லிட்டு போனாலும் அப்படின்னு. நீங்களும் என்னடானா தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சுதான் சரோஜா வந்து சொன்னா, இந்த மாதிரி அவ தங்கச்சிக்காரி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு. இதெல்லாம் நல்லா பார்த்து இருக்கு. வீட்டுக்கு வந்த மருமவ எப்படியா சொல்லாம கொள்ளாம ஓடுறது? நாங்களாம் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டோம். எல்லாரும் எங்க கிட்ட தானே வந்து கேட்காவ. என்னமோ நாங்க கொடுமைப்படுத்தி இவளை ஏதோ செஞ்சிட்ட மாதிரி. யார் வந்து உன்கிட்ட கேட்டுட்டா என்ன நடந்துட்டு? சரோஜா வந்து கேட்கா, யாமினி வந்து என்கிட்ட தான் கேட்டா. எல்லாரும் வந்து என்கிட்ட தானே கேட்காவ. ஏன் நீங்க கூட நீ எதுவும் சொல்லிட்டியோன்னு கேட்டீங்களே? இந்த மாதிரி நான் தான் ஏதோ செஞ்சுட்டேன்னு எல்லாரும் நினைக்காவ. அதனாலதான் என்கிட்டே வந்து கேட்காவ. போறவா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போனோம், இல்ல லெட்டராவது எழுதி வச்சுட்டு போனோம். இல்லன்னா அவங்க அம்மையாவது போன் போட்டு இந்த மாதிரி என் மாவ வரமாட்டா அப்படின்னா சொல்ல வைக்கணும். ஒண்ணுமே கிடையாது. அவ இஷ்டத்துக்கு வீட்டை விட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டா. இப்போ குழந்தை வேலை மெனக்கட்டு போய் அவளை போய் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவ செஞ்சது தப்பு தானே, சாரின்னு சொல்லல. அத நான் பேசிட்டு நீ பாட்டுக்கு இரு. ஏம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம அங்க ஓடி இருக்காளே, போற வழியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு இவளுக்கு ஆயிருந்ததுன்னு வச்சுக்க, அந்த பழி யார் மேல விழும்? நம்ம வீட்டு ஆட்கள் மேலதாம்மா விழும். அத கூட யோசிக்காம தானே இவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவ அக்கா காரிக்கிட்டயா சொல்லிட்டு போனா என்ன? யாருக்கிட்டயுமே சொல்லாம அவ பாட்டுக்கு ஓடி இருக்கா பாரு. ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தா கூட கூடையாவது போயிருப்பாவே, இல்ல மத்த வீட்டையாவது விஷயத்த சொல்லியிருப்பாவே. எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போகும்போது வழியில ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது யாருக்குமா பொறுப்பு? சரோஜினி, செல்லம்மா சொல்லி சரிதானே? போற வழியில உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட போய் சொல்ல? சரி, உடம்புக்கு தான் சரியில்லாம எங்கனையா உளுந்து கிடந்தியன்னா யார் பாப்பா? நீ பண்ணது சரியில்லை சரோஜினி. இந்த மாதிரி இதுக்கு மேல செய்யாத. எதுவா இருந்தாலும் எங்கள் வீட்டு சொல்லு, இல்லன்னா உன் அக்கா காரிட்ட சொல்லு. இப்படி இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம் ஓடியது நல்லா இல்ல. உங்க அம்மையை பார்க்கன்னு ஆசை இருந்தா உன் புருஷனை கூட வருவான், கூட்டிட்டு போவான். ஏதும் பிரச்சனையா இருந்தா எங்கிட்ட சொல்லு, நாங்க தீர்த்து வைக்கோம். இதுக்கு மேல இந்த மாதிரி எப்பவுமே நடக்க கூடாது சொல்லிட்டேன். சரித்த. ஆனந்த், உனக்கு ஒண்ணு சொல்லி கேட்டுக்க. எதுவா இருந்தாலும் அவட்ட பொறுமையா சொல்லு. கோவப்பட்டுட்டு ஆசிட்டு நான் கண்ணுல முழிக்க மாட்டேன், நீ என் கண்ணுல முழிக்காதெல்லாம் பேசாத. நீ அப்படி பேசுனதுனால தானே அவன் மனசு வேதனைப்பட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஏம்மா அது வந்து கோவத்துலதான் ஒரு வார்த்தை பேசிட்டேன். தம்பி ஆனந்த், சரோஜினினாலே போதும் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பிள்ளை சோறு காரி ஒழுங்கா ஆக்கலனாலும் அதுக்கும் வீட்டை விட்டு துரத்திடணும்னு நினைக்கா. அன்னைக்கு பிள்ளைகளை பிடிச்சு அடிச்சுட்டான்னு அதுக்கும் வீட்டை விட்டு துரத்திடணும்னு நினைக்கா. எல்லாத்துக்கும் வீட்டை விட்டு போன்னு சொன்னா அந்த பிள்ளை எங்க போவோம்? உன்னைய நம்பி இந்த வீட்டுக்கு கெட்டுப்பட்டு வந்திருக்கா. அம்மா தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கா, அவர் 2 பேர் சம்மதத்தோட. அப்படி இருக்கும்போது வந்தவளை இப்படி துரத்தி விடக்கூடாதுப்பா. எந்த பிரச்சனைனாலும் பேசி எடுத்து சரி பண்ணி சேர்ந்து வாழணும் 2 பேரும். என்ன நான் சொன்னது புரியுதா? புரியுதுனே. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் எங்க காதுல கேட்க கூடாது. அம்மைக்கும் அப்பாவுக்கும் நீ மன உளைச்சல கொடுத்துட கூடாது. இனி ஒழுங்கா நடந்துக்க சொல்லிட்டேன். சரிண்ணே. போங்க, ரூமுக்கு போய் கைய கால கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க.
ஆ சரிண்ணே. எப்ப உங்க தம்பியை மட்டும் குறை சொன்னீங்களே, அவளை ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டியே. இங்க பாருங்க, குழந்தையாருக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி எங்க அம்மா பேசிட்டாவ. அதுவே போதும், அவ சின்ன பிள்ளைதான். எங்க அம்மையே அவளுக்கு புரியற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாவ. இதுக்கு மேலேயே நானும் பேசி அந்த பிள்ளை மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அதான் தம்பிக்கிட்டேயும் சில தப்புகள் இருக்குல்ல, அதான் சொன்னேன். நானும் அம்மையும் சேர்ந்து 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவிய புரிஞ்சுக்கிட்டு அவிய வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம். இல்ல கொழுந்தனை நீங்க பேசுனதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அவளே நீங்க 4 வார்த்தை கேட்டிருக்கணும். அப்பதான் மறுபடியும் இதே தப்பு செய்ய மாட்டா. அதான் அம்மா கேட்டிருக்காவில்ல, அதுவே போதும். அது புரிஞ்சாலே அந்த பிள்ளை ஒழுங்கா நடந்துக்கிடுவா. ஏம்மா ஆனந்த் வேணா இன்னைக்கு வீட்லயே இருக்கட்டும், கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் தோட்டத்துக்கு போறேன். அவனை இன்னைக்கு தோட்டத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிருங்க, நான் பாத்துக்கிடி போயிட்டு வர்றேம்மா. சம்மந்தி சம்மந்தி, யாரு உள்ள வாங்க. சம்மந்தி நீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன, உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னனா அத்தையை கேட்டேன்னு சொல்லுமான்னா உடம்ப நல்லா பாத்துக்கிற சொல்லுன்னு சொன்னா. இன்னும் கொஞ்ச நாள் தான், பிறகு அவிய வீட்டுக்கு நான் வந்த உடனே நான் நல்லா அவியல பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டா. அப்படியா? என் மருமக அப்படியே சொன்னா? ஆமா சம்மந்தி, என் மகளுக்கு நிச்சயம் பண்ண எனக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ஆசை. அப்படியா? ஆமா, எப்ப கல்யாணத்தை முடிப்போம், எப்ப இங்க வந்து உங்களை எல்லாம் பாத்துக்கிடணும்னு ஆசைப்படியா. நான் கூட இப்படி எங்க ஓடணும்னு துடிக்கிறியே, எங்களால மறந்துடுவியேன்னு கேட்டேன். அது எப்படிமா மறப்பேன், அடிக்கடி வந்து உங்களையும் பாத்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, எங்களை பாத்துக்கிறாங்க 2 மருமகளும் இருக்காளுவே, 2 பயலும் இருக்காளுவே, பேர பிள்ளைகளும் இருக்கு. உங்களை பாத்துக்கிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல பத்தியலா. அதான் என் மவளுக்கு இங்க வந்து உங்களை பாத்துக்கிடணும்னு ஆசை. அப்படியே சம்மந்தி, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க அவ வரட்டும், நானும் என் பிள்ளை மாதிரி அவளை பாத்துக்கிட்டேன். அது போதும் சம்மந்தி, இது போதும் எனக்கு. நாங்க எப்படி அவளை அங்க பாத்துக்கிறியோமோ அதே மாதிரி நீங்க அவளை பாத்துக்கிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். வேற என்ன வேணும், அவளை உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. சரி சம்மந்தி, வந்து உட்காருங்க. காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, இல்லனா மோர் எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும் சம்மந்தி, பேரவு குடிக்கலாம், அவங்க கூட பேசலாமே தான் வந்தேன். அப்படியே சம்மந்தி, வாங்க வந்து உட்காருங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம், வாங்க சம்மந்தி. சரி வாங்க. சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்? அது வந்து உட்காருங்க சம்மந்தி, மெதுவா பேசுவோமே. என்ன நம்ம மழைக்குள்ளேயே நிக்கோம், மெதுவா பேசலாம், உட்காருங்க. இல்ல உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரலாம் தான். வேண்டாம் சம்மந்தி, வீட்டுல வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். உட்காருங்க பேசுவோம். என்ன சம்மந்தி? ஆமா, மர்மோனேங்க அவன் வேலைக்கு போயிட்டான் சம்மந்தி. ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுல இருப்பா. ஓஹோ, அப்படியே மர்மோ வேலைக்கு போயிட்டாவளோ? ஆமா, சம்மந்தி எங்க? அவியலா வெளியே போயிருக்காவ, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எது வரனாலும் ஏன்ட்டே சொல்லுங்க. என்ன சம்மந்தி, கல்யாணத்தை உடனே வைக்கணுமோ? கல்யாணத்தை உடனே வச்சாலும் சரி, லேட்டா வச்சாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். பேர என்ன சம்மந்தி? அது ஒண்ணு இல்ல, ஆனந்தி நிச்சயத்துக்கு வரல பத்தியலா. ஆனந்தா? யார் சம்மந்தி? அதான் என் மருமகனை அடிச்சானே, அவனதான் சொல்லியே. சம்மந்தி, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுறிய? ஒண்ணு இல்ல சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அந்த பையன் நிச்சயத்துக்கு வரல பத்தியலா, நீங்க சொன்ன மாதிரியே. ஆனா கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியாதுன்னு சொல்லியாவ. யார் சொன்னா? அது வேற யாரும் இல்ல, அந்த பையனோட அம்மா தான். ஆனந்து கூட நான் வரல சித்தி, வீட்ல இருந்துக்கிட்டேன்னு சொல்லியா. ஆனா அவன் அம்மா தான் ரொம்ப கோவப்படியாவ. அதனால என் வீட்டுக்காரபியலும் கொஞ்சம் வருத்தப்படியாவ. என்ன கோவம், என்ன வருத்தம், என்னன்னு முழுசா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு அந்த பையன் வருவான். உங்க முன்னாடி மருமக முன்னாடி எல்லாம் வரமாட்டான். அவன் மாட்டுக்கு வாரமா ஒரு இடத்துல ஒதுங்கி இருப்பான். உங்க யார் கண்ணிலையும் பட மாட்டான். கல்யாணத்துக்கு வருவான்னு சொல்லியாவ. அது என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க என்ன சொன்னீங்க? சம்மந்தி, நான் தெளிவா சொல்லிட்டேன், அதெல்லாம் வரக்கூடாது, அவியலுக்கு பிடிக்கலன்னு. என்ன சொன்னாவ? மிரட்டியாவ சம்மந்தி. மிரட்டியாவளா? அது அந்த பையன் கல்யாணத்துக்கு வரலன்னா நாங்க யாருமே வரமாட்டோம்னு சொல்லியாவ. வரலன்னா போட்டோம், நானும் அதே தான் சொல்லியே. என் புருஷன் ஒத்துக்கிட மாட்டேங்காவல. 3 பேரும்
இங்க பாருங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கே சொல்லியேன். அந்த பையன் கல்யாணத்துக்கு வந்தா என் மகன் தாலி கட்ட மாட்டான். சம்மந்தி இப்படி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதுக்காக தான் அந்த பையனை நிச்சயத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சேன். அவனும் அதே மாதிரி நிச்சயத்துக்கு வராம இருந்துட்டான். இப்போ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், அவனு கேட்பான். ஆனா அவிய வீட்லயே யாரும் வரமாட்டாவே. அவிய வீட்ல யாரும் வரலனா அவிய தங்கச்சி வீட்ல யாரும் வரமாட்டாவே. பிறகு என் புருஷன் நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான் ஒத்த மரமா நிப்போம். அந்த குடும்பங்கள் வந்தாதான் எங்களுக்கும் கௌரவம். ஊர் ஜனம் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க அண்ணன் தம்பி வீட்ல கல்யாணத்துக்கு வரலன்னா உங்களை 4 பேர் கேட்பாவல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். ஊரே எங்களை கேள்வி கேட்கும், ஏன் வரல ஏன் வரலன்னு. அவ்வளவு பேர்த்து இந்த மாதிரி பிரச்சனை அதனால வரல நாங்க சொல்லிட்டு நிக்க முடியுமா? இதுவே அவிய எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சுமூகமா கல்யாணமும் முடிஞ்சிடும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரியா? அப்ப கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்களோ? சீச்சி இல்ல சம்மந்தி, கல்யாணம் எல்லாம் அது நல்லபடியா நடக்கும். ஆனா அதுல எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நாங்க தான் ஒருத்தருக்கா பதில் சொல்ல வேண்டி இருக்கும். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாவே, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுவாவே. அதுக்கு எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் சொல்லுங்க? எல்லாரும் வர மாதிரி அந்த பையன் வந்துட்டு போட்டுமே. ஒரு நாள் தானே கல்யாணத்தோட அவன் வர போறான் மண்டபத்துக்கு. உங்க கண்ணுல யார் கண்ணுலயும் படவும் மாட்டான், ஓரமா ஒதுங்கிதான் நிப்பான். இங்க பாருங்க, அவன் வந்தா இந்த கல்யாணம் நடக்காது. சம்மந்தி ஆமா, அவன் வந்தா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவன் வரவும் கூடாது. என் பிள்ளைய அடிச்சிருக்கான் நடு ரோட்ல வச்சு. அவன் எப்படி என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரலாம்? உங்களுக்கு அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எங்களுக்கு வேண்டாம். வேண்டாதவன் என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரக்கூடாது. வந்தா இந்த கல்யாணம் நடக்காது. சம்மந்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நல்லா யோசிச்சுட்டேன் சம்மந்தி, இதான் என் முடிவு. அந்த பையன் வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம். அப்படின்னா அந்த பையனை வராம இருக்க வைங்க, அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். செல்லம்மா, நீயும் நானும் அந்த இடத்துல நின்று 2 கேள்வி கேட்கலன்னா அவளை அப்படியே உள்ள போன அத்தை சொல்லியிருப்பாவ. அப்புறம் இதே தப்ப அவ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஒரு கேள்வி கூட அத்தை கேட்கவே இல்லை பரவாயில்ல, ஏன் போனான்னு. போமா உள்ளங்காவ. நம்ம போய் கேட்டாலும் என்ன ஏசியாவ. நீ சொன்ன பிறகுதான் ஆமா செல்லம்மா கரெக்டா தானே சொல்லியா அப்படிங்காவ. நானும் அதே தானே சொன்னேன் செல்லம்மா. ஆமா மைனி, இவ போற இடத்துல எங்கேயாவது உளுந்து கிடந்தானா பழி நம்ம மேலதானே வந்து விழும். அவிய வீட்டு கட்டி கொடுத்தே என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாவேன்னு அவிய அம்மையே சொல்லுவாவ. ஏன் சரோஜாவே சொல்லுவா. ஆமா செல்லம்மா, அதுவும் என்னையே தான் சொல்லுவாவ. நான் தானே இந்த வீட்டுல ஆவாதவா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லுவாவ. நல்ல வேலை இப்ப இந்த வார்த்தையை நீ சொல்லி வச்சா. இனி அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் எங்கேயாவது போயிருப்பா, ஏதாவது நடந்திருக்கோம் நம்ம பாட்டு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம். இல்லன்னா நம்ம தான் காரணம், நம்ம மேல பழிய தூக்கி போடுவா அந்த சரோஜா. ஆமா மைனி, தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்துட்டா சரோஜா என்ன வரல? வருவா பூனை மாதிரி வந்து பாத்துட்டு போவா. நம்மளுக்கு எதுக்கு அவ்வளவு கதை? இனி என்னெல்லாம் திட்டம் போடுவாளோ? திட்டமா? ஆமா, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வீட்டை விட்டு போனது கூட அவ சொல்லி கொடுத்து தான் போயிருப்பா. இவளா யோசிச்சுட்டு ஓடிப்பா. அவ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வீட்டுக்கு போ, நான் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படின்னு இருப்பா. அதனால இந்த சரோஜனி ஓடி இருப்பா. நம்மளுக்கு என்ன இவ்வளவு கதை தெரியாதா? அக்காளுக்கு தெரியாம தங்கச்சி ஓடி போயிட்டாலாம். நல்லா இருக்கு இந்த கதை. எல்லாம் தெரிஞ்சுதான் நாடகம் போடியா வச்சலம்மா. அந்த நகை விஷயத்துல எப்படி நாடகம் போட்டா உனக்கே தெரியும்ல? ஆமா மைனி, அது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு. அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கும். சரோஜினி சரோஜாவி அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது. கூட்டு சேர்ந்துதான் நாடகம் போடியாவே. நம்மளும் தான் இதுல நடுவுல கடந்து மாட்டிட்டு முழிக்கும். ஆமா மைனி, எனக்கும் அதே தான் தோணுது நீங்க சொன்ன பிறகு. எனக்கு இது அப்பவே தோணிட்டு ஆத்தட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாவ. என்னையதான் ஏசுவனால வாய் மூடிட்டு இருந்தேன். ஆமா மைனி, எங்க அம்மா அப்படிதான். சரி மைனி, நான் வீட்டுக்கு போட்டுமா, நேரம் ஆயிட்டு. ஏக்கா சரோஜினி வந்துட்டாளோ? ஆமா அம்மி வந்துட்டா, ரூம்ல தான் இருக்கா. அப்படியாக்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பவே சவுண்டு கெடுச்சு, நான் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சேன். குளிச்சிட்டு இருந்தேன்னா அதான் வர முடியல. சரிக்கா, நான் அவளை போய் ரூம்ல பாக்கேன். யாமி, என்னக்கா? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கிட மாட்டியே? என்னதுக்கா சொல்லுங்க. நீ கொஞ்சம் சரோஜினி கூட பேசுறத குறைச்சிக்க. ரொம்ப அவளை நம்பாத, ரொம்ப அவ கூட பேசாத. ஏன்க்கா? அது யாமி, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க. ஆனா பாயசனும் இருக்கு, அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். நீ நினைக்கிற அளவுக்கு சரோஜினி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு இப்ப புரியாது, பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பா புரிய வரும்.
என்னக்கா சொல்றீங்க? நான் பார்த்த வரைக்கும் சரோஜினி நல்ல டைப் தான். யாமி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவளை பத்தி. அவகிட்ட நிறைய தப்பு இருக்கு. எனக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கு. நீயும் போக போக புரிஞ்சுக்கிடுவா. அதனால கொஞ்சம் குறைச்சே பழகு. அதுக்கு தான் மைனி சொல்லியாவ. ஆ சரி.